பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கோவை விலாங்குறிச்சி பகுதியில் உள்ள ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 19ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் மாணவ மாணவிகள் தங்களுடைய தனித்திறன் மற்றும் குழுத்திறன்களை வெளிப்படுத்தி தங்களுடைய படைப்புகளை காட்சிப்படுத்தி அதற்கு செயல் விளக்கமும் அளித்தனர். தொடர்ந்து சிறப்பான கண்டுபிடிப்புகளுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் மின்சார பேருந்து முனையம் மற்றும் மின்சார பேருந்துகள் இயக்க துவக்க விழா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கல்வெட்டை திறந்து வைத்து கொடியசைத்து பேருந்துகளை இயக்கி வைத்தனர். மாநில அரசு உரிமைப்பட்டது, அவை எங்கேயோ இருக்கிறாலே கேட்க முடியாது. இவங்களை மாநில அரசு எதுக்கும் தயாராக சொல்லுது. அப்போ அவங்கள கேட்காம யார் ஒரு முதலமைச்சர் எல்லாமே மதிப்பீடே இல்லைனாலும் இந்த மதிப்பீட்டு உருவாக்குறது தான் ஒரு முதலமைச்சருடைய கடமை. ராணிப்பேட்டை மாவட்டம் குடிமல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வருவதோடு தற்போது பெங்களூருவில் இந்திய ராணுவ சிப்பாயாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து 15 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற தந்தை மற்றும் மகன் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தை ராஜேஷ் மற்றும் மகன் கிஷோர் ஆகிய இருவரும் கம்பராஜபுரம் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது ரயில் மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இந்த சம்பவம் குறித்து காட்பாடி ரயில்வே போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடியுடன் இருசக்கர வாகனத்தில் போராட்டத்தில் ஈடுபட வந்த விவசாயியால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து மேற்கொண்ட விசாரணையில் விவசாயி இடுபொருட்களை வாங்குவதற்கு 25 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் என வங்கியில் முறையிட்டும் தனக்கு கடன் வழங்கவில்லை என விவசாயி வேதனை தெரிவித்தார். எனவே மாவட்ட ஆட்சியர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு கொடுக்க வந்துள்ளதாகவும் கூறினார். திருப்பூர் மாவட்டம் செங்குந்தபுரம் ராஜகணபதி கோவிலில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல கோடி ரூபாய் சொத்துக்களை 2 மகன்கள் கைப்பற்றி கையெழுத்து வாங்கி அபகரித்து விட்டதாக 95 வயது மூதாட்டி மனு அளித்தார். இதனையடுத்து நாற்காலியில் இருந்து கீழே இறங்கி வந்து மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். 2 பேருமே சேகர், ரவி 2 பேருமே சொத்து ஏமாத்திட்டு எல்லாம் கையெழுத்தெல்லாம் அம்மாலாம் வாங்கிக்கினாங்க. அப்பா இருந்ததுமே எங்க கட்டையே வாங்கிக்கின்னு எங்களுக்கு யாரும் இன்ன வரைக்கும் எதுவுமே கொடுத்தது இல்லை. அவங்களுக்கு கோடிக்கணக்கில் வச்சுட்டு இருக்கிறாங்க. 4 தியேட்டர்லாம் வச்சுட்டு இருக்காங்க. திருமகள், கலைமகள், முருகன், பாலமுருகன். இப்ப அப்பாவுடைய சொத்தை நாங்க கேட்கறோம், அம்மாவுக்கு கொடுங்க, எங்க 4 பொண்ணுங்களுக்கு செட்டில் பண்ணிட்டோம். அம்மா தான செட்டில்மெண்ட்டா அம்மா வருது நம்பி அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. எந்த வித கவனிப்பும் அவங்க இல்ல. இப்ப நடுத்தர் நிக்கிற மாதிரி ஆயிப்பட்டு இன்னைக்கு நான் தான் எங்க அம்மா எங்க பொண்ணுக்கு தான். வேலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மாவட்ட இளைஞர் சங்க பொதுக்குழு கூட்டம் இளைஞர் சங்க மாவட்ட செயலாளர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருவதை கண்டித்தும் இளைஞர்கள் கஞ்சா புழக்கத்திலிருந்து மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் இளைஞர் சங்க அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வெங்குப்பட்டு கிராமத்தில் வசித்து வரும் சேகர் என்பவருடைய வீட்டின் மேற்கூரை மழை காரணமாக இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் இருந்து சேகர் குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் இதுகுறித்து வருவாய்த்துறைக்கும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்தில் பார்வையிட்டனர். மேலும் தொகுப்பு வீடு வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.